வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவுல நம்ம வாழ்க்கையில நம்ம இதுக்கு முன்னாடி செய்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய என்லைட்மெண்ட் ஜேர்னியை நம்ம முக்தி அடைவதை தடுக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த டிஸ்கஷன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பயணத்தில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இது சரி இது தவறு அப்படின்னு எதையுமே நம்ம எக்ஸாக்டா பிரிச்சு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க விஷயத்துல அது சரியா இருக்கலாம், இன்னொருத்தவங்க விஷயத்துல அது தவறா இருக்கலாம். ஸோ அதனால எல்லாருமே நம்மளுடைய கருத்தை பகிர்ந்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ அதனால இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன் ஃபோரமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கருத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்ட தவிர இது சரி தவறு அப்படிங்கிறது கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத முதல்ல கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம எல்லாரும் நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போங்களே. ஸோ இப்போ அருணகிரிநாதர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இளம் வயதுல என்லைட்மெண்ட் அடையறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல பேர் விலை மாதர்களோட அவர் தொடர்பு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தொழுநோய் வருது. தொழுநோய் வந்ததுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய காம இச்சை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவருக்கே அவர் மேல அருவருப்பு இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னு ஒரு தற்கொலை பண்ணிக்கூடிய நிலைமைக்கு திருவண்ணாமலை ராஜகோபுரத்துல கீழே குதிக்கிறார். அப்ப அவர் முருகனை ஆட்கொண்டு அவருக்கு என்லைட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள், அவருடைய பாடல்கள் நமக்கு எவ்வளவு உதவிகரமாக இன்று வரைக்கும் எல்லாருக்கும் இருந்து கொண்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இவருடைய பாஸ்ட் லைஃப்ங்கிறது இவருடைய முக்தியும் தடுக்கல. அதை அதுக்கப்புறமேட்டு அவர் செஞ்சக்கூடிய சேவைகளை கொஸ்டின் பண்ணல, அதை கேள்விக்குறியாக்கும். சரிங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா திருநாவுக்கரசர் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா அவரோட வயசுல இளம் வயது ஒரு 60-70 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரு சைவ சமயத்திலிருந்து சின்ன வயசுல சைவ சமயத்துல இருந்து சமண சமயத்துக்கு மாறிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சூளை நோய் வரும்போது திலகவதியார் தாயார் அவங்களுடைய அக்கா திருநீர் விடும்போதுதான் திரும்ப அவர் சைவ சமயத்துக்கு மாறாரு. கிட்டத்தட்ட 1/10 ஆஃப் அவரோட லைஃப் மட்டும்தான் அவர் சைவ சமயத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. மற்ற லைஃப் எல்லாத்தையுமே அவர் ஜெயின சமயத்துல என்ன சாதாரணமா ஜெயின சமயத்துல ஸ்பெண்ட் பண்ணல. சைவ சமயத்துல எப்படி சைவத்தை பரப்புறோம் அந்த மாதிரி ஜெயின சமயத்துல பாத்தீங்கன்னா ஜெயினத்தை பரப்பிட்டு ஜெயினத்துக்காக அது சார்ந்து எல்லாத்துக்கிட்டையும் வாதம் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் செய்திருக்காரு. ஆனாலும் சைவ சமய குறவர்கள் 4 முக்கியமான ஒருவராக போற்றக்கூடியவர். எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு இந்த 4 பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய சேவைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அவங்க எல்லாம் வாழ்த்துட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதி சங்கராச்சாரியார் வாழ்க்கையிலும் அவர் என்லைட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதராக இருக்கும் போதும் கூட அந்த தீண்டாமை அப்படிங்கிற எண்ணம் அவரை விட்டு விலகல. இதை சிவபெருமானே அதை நீக்கணும், ஆதிசங்கருக்கு இதை ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவரே ஒரு சண்டாளரா இதை அவருக்கு உணர்த்துறாரு. ஸோ இந்த மாதிரி பல பேர் பல சமயங்கள்ல சிறந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே கூட அவர்களுடைய வாழ்க்கையில பல வகையான தவறுகளை செய்து கொண்டு வந்திருக்காரு. ஈவன் திருப்பிரகாச வள்ளலாரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ்ல எழுதும்போது பாத்தீங்கன்னா கடவுள் சார்ந்து எழுதுறாரு, சிவன் சார்ந்து எழுதுறாரு. கடைசி திருவருட்ப எழுதும் போது பாத்தீங்கன்னா அவரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டா எழுதுறாரு, ரிலிஜியன் பேஸ்டா எழுதுறாரு, மதம் அற்று எழுதுறாரு, பியூர் ஸ்பிரிச்சுவல் கான்செப்டா எழுதுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆன்மீக படிநிலைகளை வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்ப நாம ஒரு விஷயம் செய்வது கோவப்படுறோம் இல்ல. இப்ப சிம்பிளான கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க ஏதோ ஒரு தவறு செய்து கொலை இல்லது கொள்ளை அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு செய்து அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்லைட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது இல்லைங்களா? அவங்களுக்கும் என்லைட்மெண்ட் கிடைக்கணும். எல்லாருமே நம்ம மனுஷங்க எல்லாருமே நார்மலான மனுஷங்களா பிறந்தவங்க எல்லாருமே நமக்கு எமோஷன்ஸ்க்கு ஆட்பட்டவங்க தானே. எல்லா வகையான உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையுடையவங்க தான். ஸோ அந்த ஒரு கணத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தவறு செய்து விட்டால் அவர் ஒரு தவறான மனிதர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் என்ன தவறு செஞ்சாரோ அதற்கு சட்டத்திட்டத்துக்கு உட்படி அதற்கான ஒரு தண்டனை அனுபவித்து விட்டு வெளியில விட்டார். இதற்காக அவர் மேல ஒரு பார்ஷியாலிட்டியோ அவரோட தவறான மனிதரோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வைத்துக் கொள்வதற்கான அவசியமே கிடையாது இல்லைங்களா? இப்ப நம்ம யாரு? நம்ம எல்லாருமே இந்த சக்தியினோட வெளிப்பாடுதான், இந்த கடவுளினுடைய ஒரு வெளிப்பாடுதான் நம்ம எல்லாருமே.
ஸோ அப்ப நம்ம கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய எல்லாமே அந்த கடவுள் தன்மை நிறைந்தது தான். நமக்கு உள்ள நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே இந்த கடவுளுடைய செயல்பாடு தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய அந்த அறியாமையும் அந்த கடவுளுடைய வெளிப்பாடு தான். அதனால வரக்கூடிய பலன்களும் அதற்கப்புறமேட்டு நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கடவுளுடைய வெளிப்பாடாகவே பார்த்து அவர் நமக்கு எப்பவுமே துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாம். ஸோ முடிவான என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி செஞ்ச விஷயங்கள் நம்மளை வந்து ஒரு விஷயத்துல வந்து பின்னாடி பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கும். அது வந்து என்லைட்மெண்ட் ஜேர்னில ஒரு தடைகளா வரும், ஆன்மீக பாதையிலும் ஒரு தடைகளா வரும். பட் ஆனா நம்ம எந்த ஒரு செகண்ட் நம்ம டிசைட் பண்றோம் நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா அந்த இன்டென்ஷன், ஒரு செகண்ட் இன்டென்ஷன் சேஞ்ச்லயே வந்து எல்லாமே வந்து நம்ம தாண்டி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் நீங்க இப்போ பழங்காலத்து எக்ஸாம்பிள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வரக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூரணி அரசம்மா. அவங்கள பத்தி நிறைய பேர் நிறைய வகையான கமெண்ட்ஸ் சொல்றாங்க. நான் அந்த கமெண்ட்ஸ் அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற பேச்சுக்கு வந்து நான் வரல. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயமும் கூட. ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து 3வது கல்யாணம் இப்போ செஞ்சிருக்காங்க. ஆன்மீக பயணத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குருவாக எல்லாருக்கும் அருளாசை புரியும் போதும் 3 வருடங்கள் இந்த மாதிரி செய்யும் போதும் அவர்கள் வந்து இந்த மாதிரி 3வது கல்யாணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தவறாக தெரியுது, இந்த உலகத்தின் பார்வைக்கு தவறாக தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் அதை வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கரண்டா இருக்கக்கூடிய லைஃப்ல அவங்கள பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த மாதிரி லைஃப் வாழ்றாங்க, மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா, இல்ல சரியான விஷயங்கள் சொல்லித்தராங்களா இல்ல தவறான விஷயங்கள் சொல்லித்தராங்களா, இதை பேஸ் பண்ணி அவங்கள கமெண்ட் பண்ணலாமே தவிர, ஒருத்தங்க வாழ்க்கையில முன்னேறி வராங்க ஆனா அவங்களுடைய பாஸ்ட் லைஃபை பேஸ் பண்ணி வந்து நம்ம அவங்கள வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் இவங்களோட சினரே வேற. பட் இன் ஜென்ரல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தங்க வந்து நம்ம பாஸ்ட் லைஃபை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் லைஃப்ல நான் ஒரு தவறு செஞ்சுட்டு ரொம்ப தவறான மனிதனா இருக்கேன். பட் ஆனா இப்ப நான் வாழ்க்கையில ஒரு சிறந்த நிலையில போயிருக்கேன் அப்படின்னா, அந்த சிறந்த நிலையை இப்ப நம்ம எத்தனை பேருக்கு நல்லது செய்யறோம் அப்படிங்கறத தான் பார்க்கணுமே தவிர, நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி செஞ்சான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ இது என்னதான் வந்து ஆன்மீகத்துல தடைக்கெல்லாம் வந்தாலும் இது என்னைக்குமே வந்து நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது. நம்மளுடைய மனதினுடைய பக்தி, நம்மளுடைய பக்தினால வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பக்தி முயற்சி எந்த வகையான வழியிலும் வந்து இதை நம்ம எப்பவும் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய முழுமையான கருத்து. ஸோ இதில் பல பேருக்கு பல வகையான வேறுபாடுகள் மாறுபாடான கருத்துக்கள் இருக்கலாம். கண்டிப்பாக அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம அதை எல்லாருமே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது கருத்துக்கள் டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து பேசுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். ஓம் சக்தி.